ஹலோ எவ்ரி ஒன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஓகே. பெற்றவங்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் இடையில நடக்கிற ஒரு வார் எப்பயுமே இது ரொம்ப பிரபலமாயிட்ருக்குல்ல இப்போ. என்ன வார்ன்னு கேட்குறீங்களா? ஸோ பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, என் பிள்ளைங்க என்னை கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்க, மதிக்க மாட்டேங்கிறாங்க, என்னை வந்துட்டு ஒரு வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க, வேலைக்கார மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்றது பெற்றவங்களோட ஒரு குறைபாடு. பிள்ளைங்களோட குறைபாடு என்ன? பெற்றவங்க எங்களுக்கு ரொம்ப பாரமாக இருக்காங்க, எப்போ பார்த்தாலும் நச்சு நச்சுன்னு வீட்டில் வந்துட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க, எங்களால் சமாளிக்கவே முடியலை, எங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை, இந்த மாதிரி 2 பேருக்கு இடையில உள்ள கான்ஃப்ளிக்ட் இப்போ நிறைய பெருசாக போயிட்டுருக்கு. நிறைய இடங்களில் சில பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ரோட்டில் அனாதையா தெரிவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? சைக்கலாஜிக்கலாக இல்லை நார்மலாகவே இது ஏன் இந்த மாதிரி நடக்குது, இதுக்கு என்ன தீர்வு, ஏதாவது டிப்ஸு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க இல்லையா? அதுக்காக தான் நான் வந்துட்டு இந்த வீடியோ இப்போ நான் இங்கே ஷூட் பண்ணியிருக்கேன் உங்களுக்காக. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஐடியாக்களை, ஒரு டிப்ஸை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அட்லீஸ்ட் ஒரு பர்சன்டாவது இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன உதவியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். பார்க்கும்போதே உங்கள் கமெண்ட்டையும் நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா என்னை விடையும் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இங்கே இருப்பீங்க இல்லையா? கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை வந்துட்டு இதில் கொடுக்கும்போது அது இன்னும் ஒரு 4 பேருக்கு மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கும். ஓகே, இப்படியும் நம்ம பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை நீங்கள் அந்த வீடியோவில் கொடுக்கணும். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். வாங்க நம்ம தொடர்ந்து பேசலாம். ஓகே, நம்ம பேரண்ட்ஸுக்கான ஃபஸ்ட்டு பார்ட்டை பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ பேரண்ட்ஸுக்கு நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, சின்ன டிப்பு தான், ரொம்ப சிம்பிளானது. குழந்தைங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்கள மரியாதையோடு ட்ரீட் பண்ணணும். நீங்கள் என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு புரியுது. என் குழந்தைய நான் மரியாதையோடு ட்ரீட் பண்ணுறதா என்ன சொல்ல வரீங்க? கண்டிப்பாக நம்ம வயசில் சின்னவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, அவங்கள நம்ம எவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுறோமோ அதை நம்ம குழந்தை பார்க்கும். அதுதான் வந்துட்டு அது கற்றுக்குது நம்மக்கிட்ட இருந்து. ஸோ உங்கள் குழந்தைய சின்ன வயசுலேருந்தே மரியாதையோடு நடத்தும் போது, மரியாதையான வார்த்தைகளை சொல்லி வளர்க்கும் போது, இப்படி தான் நம்ம நடந்துக்கிறணும் அப்படின்னு அவங்க கண்டிப்பாக கற்றுப்பாங்க. குழந்தைங்களுக்கு முன்னாடி நீ நான் சண்டை போடுறது, இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மரியாதை இல்லாமல் பேசிக்கிறது, அவங்க முன்னாடி பயங்கரமான ஃப்ரஸ்ட்ரேஷன் காமிச்சிக்கிறது, இது எல்லாமே அவங்க மனநிலையும் பாதிக்கும். நம்மளும் இப்படி தான் வளரணும், இதுதான் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் அப்படின்றது தான் அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ அவங்க வளரும்போது கண்டிப்பாக அதே இதை தான் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு விஷயம். 2வது விஷயம், குழந்தைங்களோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். என்ன அப்படின்னா, மரியாதையான விதத்தில் கேளுங்க அவங்கக்கிட்ட. இன்றைக்கி ஸ்கூலில் என்னப்பா நடந்தது, இல்லை வந்துட்டு காலேஜில் என்ன நடந்தது, ஏதாவது பிரச்சனையா, என்கிட்ட நீ வந்துட்டு ஃப்ரெண்ட்லியாக ஷேர் பண்ணலாம், நான் தான் உன்னோட முதல் ஃப்ரெண்டு அப்படின்ற நம்பிக்கையை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும். குழந்தை வயசுலேருந்தே நீங்கள் இதை பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க வந்துட்டு புரிஞ்சுப்பாங்க. ஓகே அப்படின்ற மாதிரி புரிஞ்சு அவங்களுமே மற்றவங்கக்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியாக நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. 3வது விஷயம், ஓவர் கண்டிப்பும் கூடாது, ஓவர் அன்பும் கூடாது. அளவுக்கு அதிகமாக நீங்கள் கண்டிக்கும் போது உங்கள் மேலே குழந்தைங்களுக்கு வெறுப்பு வரும். அதே நேரம் நீ சொல்கிறத நான் எதுக்கு கேட்கணும் திருப்பி கேட்பாங்க. குழந்தைங்களுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஆசானாக இருக்கணும். இல்லை அப்படின்னா அதே குழந்தை உங்களை திருப்பி கேட்கும், நீயே சரியில்லை, நான் எதுக்கு அது செய்யணும், நீயே தப்பாக தான் நடந்துக்கிற, அப்புறம் நான் எதுக்கு சரியாக நடக்கணும். கண்டிப்பாக குழந்தை அந்த கேள்வி கேட்கும் உங்ககிட்ட. அதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். குழந்தைங்களுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பான டீச்சராக, அதே நேரத்தில் அன்பான டீச்சராக இருக்கணும். ஓவர் கண்டிப்பு இருந்தது அப்படின்னாலும் குழந்தைங்களுக்கு உங்கள் மேலே பயம் வரும். ஸோ உங்கள் 2 பேருக்கு இடையில ஒரு நல்ல ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் இருக்காது. உங்கள்கிட்ட குழந்தை மனசை விட்டு அதையும் பேசாது. ஓவர் அன்பு இருந்தால் அடமெண்ட் ஆகும், பிடிவாதம் ஜாஸ்தியாகும், நான் சொல்கிறதா நீ செய்யணும்னு கேட்கும். இல்லை நீங்கள் செய்யலை, அதை செய்ய தவறிட்டீங்க அப்படின்னா உங்கள் மேலே வெறுப்பு வந்துடும். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. 3வது விஷயம், குழந்தைங்க கையில் சின்ன வயசுலேருந்தே உங்களுடைய டைமை சேவ் பண்ணணும். உங்களுடைய வேலைகளுக்காக மொபைலை கொடுத்துட்றீங்க, இல்லை வேறு கேட்ஜெட்ஸ் கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு கூட கவனிக்கிறதே இல்லை நீங்கள். ஸோ உங்கள் வேலைகள் வந்துட்டு உங்களுக்கு பெருசாக இருக்குது, அதை முடிக்கணும். ஸோ அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணணுன்றதுக்காக குழந்தைங்கள் இந்த மாதிரி நீங்கள் விடும்போது ஆட்டோமேட்டிக்காக குழந்தைங்கள் தவறான விஷயங்களை
சோஷியல் மீடியாவிலேருந்து எதில் இருந்து எப்படியோ கற்றுப்பாங்க. ஸோ அது வந்துட்டு நாளைக்கு உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகும். ஸோ குழந்தைங்க இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கணும், எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும். ஆப்வியஸ்லி இது சேலஞ்சிங்கான ஒரு விஷயந்தான், பட் ஸ்டில் நீங்கள் அதை பண்ணி தான் ஆகணும். இல்லை அப்படின்னா உங்கள் குழந்தை உங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி உங்களுடைய கஷ்டங்களை வந்துட்டு நீங்கள் அவங்களுக்கு சொல்லி வளர்க்கணும். நான் இந்த மாதிரி கஷ்டப்படுறேன், அவங்க பார்க்கணும், அதை உங்களுடைய தியாகத்தை பார்க்கணும், உங்களுடைய கஷ்டங்களை பார்க்கணும். அப்போ தான் நாளைக்கு வளர்ந்த பின்னாடி என் அப்பா அம்மா எனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, இவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காங்க, ஏன் அவங்களுக்காக நான் அந்த சின்ன விஷயத்த கூட பண்ணக்கூடாது அப்படின்றத அவங்க புரிஞ்சு நடந்து அதே இதை வந்துட்டு வளர்ந்த பின்னாடியும் ஃபாலோ பண்ணுவாங்க. உங்களுக்கான மரியாதையையும் உங்களுக்கான அங்கீகாரத்தையும் அவங்க கொடுப்பாங்க. ஸோ ஒரு குழந்தை உங்களை நாளைக்கு மதிக்கணும், உங்கள் வயசான காலத்தில் உங்களை நல்லா பார்த்துக்கணும், மரியாதையாக நடத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான விதையை நீங்கள் சிறு வயதுலேருந்தே கரெக்டாக போட்டு சரியாக தண்ணி ஊற்றி வளர்க்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன விதை போடுறீங்களோ அதுதான் நாளைக்கு வளர்ந்து மரமாக இருக்கும், அந்த பலன் தான் உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளவே தான் பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம். நெக்ஸ்ட்டு பிள்ளைங்களுக்கு வருவோம். அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், நீங்கள் உங்களுடைய பேரண்ட்ஸோட தியாகமாக இருக்குது, அவங்களுடைய வாழ்க்கையாக இருக்குது, கஷ்டங்களாக இருக்குது, எல்லாத்தையும் ஒரு விஷயம் நீங்கள் வந்துட்டு யோசித்து பார்க்கணும். அந்த பேரண்ட்ஸ் இல்லாமல் நீங்கள் கிடையாது. கரெக்டு தானே? ஸோ அப்படி இருக்கையில் எப்படி வளர்ந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வேலை தன்மையோட ஸ்ட்ரெஸ்ஸு, இதனால நான் என் பேரண்ட்ஸை நான் கண்டுக்கல அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்லலாம்? ஏன் அப்படின்னா அவங்க உங்ககிட்ட எதிர்பார்க்குறது ஒரே விஷயம், அன்பு, அக்கறை. அவங்க பேசுகிறத நீங்கள் காது கொடுத்து கேட்கணும். இவ்வளவே தான். மேபி அவங்க வந்துட்டு உங்ககிட்ட கொஞ்சம் முரண்பாடாக நடந்துக்கிறாங்க அப்படின்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங் அவங்களுடைய தனிமை. அந்த தனிமையும் அந்த ஆதரவு இல்லாத அந்த எண்ணமும், என்னை வந்துட்டு விட்டுருவாங்களோ அப்படின்ற அந்த ஒரு பயமும் தான் அவங்கள வந்துட்டு நெகட்டிவாக ரியாக்ட் பண்ண வைக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த நம்பிக்கையை வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கணும். நீங்கள் தனியாக இல்லை, நான் உங்களை எப்பயும் கைவிட்டுற மாட்டேன் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னாவே அவங்களுக்கு அது வந்துட்டு ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக அவங்க வந்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துப்பாங்க. ரெண்டாவது விஷயம், அவங்களுடைய உடல் நிலையை வந்துட்டு நீங்கள் கருத்தில் வைக்கணும். வயதாகும் போது அவங்களுடைய உடலும் சரி மனமும் சரி ரொம்ப பலவீனமாக இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் அவங்களுக்கு அளவுக்கு அதிகமான வேலைகளை கொடுக்கும்போது அப்போ நம்ம வேலைக்காரவங்களா இவங்களுக்கு இத்தனை, அதாவது அவங்க யங்காக இருந்தப்போ அந்த குடும்பத்தையே கட்டி ஆண்டிருப்பாங்க. ஸோ வயதான காலத்தில் வந்துட்டு இன்னொருத்தவங்களை வந்துட்டு டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும். ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் நம்ம மகனையோ மகளையோ கையை எதிர்பார்த்து நிற்கிறோமே அப்படின்ற அந்த பலவீனமான எண்ணமே வந்துட்டு அவங்கள வந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு கொண்டு போகும் இல்லையா? ஸோ அந்த விதமான எண்ணத்தை நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அது அவங்கள ரொம்ப பாதிக்கும் போது ஆப்வியஸ்லி உங்கள் குடும்பத்தையுமே அது பாதிக்கும். அப்போ நீங்கள் அதை எப்படி நீங்கள் கையாளணும் அப்படின்னா, சின்ன சின்ன வேலைகள் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா, அதாவது அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிற மாதிரியான சின்ன சின்ன வேலைகளை நீங்கள் அவங்களுக்கு இதை நீங்கள் பிடிச்சா செய்யுங்க அப்படின்னு சொல்லலாம். பட் அவங்கள நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல மருத்துவ ஆலோசனை, நல்ல கவுன்சிலிங் கொடுக்கலாம். கவுன்சிலிங் கொடுத்து நாங்கள் வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்ற அந்த நம்பிக்கையை அப்பப்போ நீங்கள் கொடுத்துட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவை ஒரு சின்ன விஷயம், நீங்கள் காது கொடுத்து கேட்கணும். உங்களுக்கு டைம் இருக்காது, சரி ஓகே, பட் ஒரு 10 மினிட்ஸ் அவங்க கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை காது கொடுத்து கேட்கலாம். மேபி அவங்க புலம்புறாங்களா, இது எனக்கானது இல்லை, அவங்க வயசானவங்க புலம்புறாங்க, இதை நான் எடுத்துக்க மாட்டேன், ஜஸ்ட் ஐ எம் அ லிசனர் அப்படின்ற ஒரு லெவலில் இருந்துட்டு அவங்களோட விஷயங்களை மட்டும் கேளுங்க, அது போதும். அதுவே வந்துட்டு மக என் கூட இருக்கா அப்படின்ற அந்த பாதுகாப்பு உணர்வை அவங்களுக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ இல்லை ஒரு கோயிலுக்கோ இல்லை ஒரு சின்ன ட்ரிப்புக்கோ வெளியில் கடைக்கு போகும்போதோ சேர்த்து கூட்டிகிட்டு போங்க. அவங்களையும் கூட்டிகிட்டு போகும்போது ஓகே, இந்த குடும்பத்தில் நானும் ஒருத்தன், என்னை மதிக்கிறாங்க, நான் ஒரு வேல்யூபிள் அசட் அப்படின்ற ஒரு தெம்பான உணர்வு அவங்களுக்கு வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் பண்ணாவே போதும். உங்கள் குடும்பத்தில் அழகான ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை உருவாகும். சந்தோஷமான மொமெண்ட் எப்பயுமே இருக்கும். ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் உங்கள் குடும்பத்தை எப்பயுமே சூழ்ந்திருக்கும். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் சொன்னதை விடையும் ஏதாவது முக்கியமான கருத்துக்கள் உங்ககிட்ட இருக்கலாம். அந்த கருத்துக்களை நீங்கள் இங்கே கொடுக்கும்போது கண்டிப்பாக அது மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.